அனைவருக்கும் வணக்கம். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற என்னுடைய பெயர் விஜயா கின்னடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கதை கேளுங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஐம்பொறிகள். அந்த என்னங்க ஐம்பொறிகள்? நம்ம உடம்புக்கு உள்ளார இருக்கிற ஐம்பொறிகளை பற்றின கதை தாங்க. அதாவது இந்த ஐம்பொறிகளுக்குள்ள சண்டை வந்துச்சு. என்ன சண்டை தெரியுங்களா? யார் பெரியவன், நீயா நானா போட்டி தான். அப்படி இருக்கிறப்ப இந்த 4 பொறிகளும் போயிட்டு கடவுள்கிட்ட முறையிடுதுங்களாங்க. என்னென்னா கேட்குற சக்தி, பார்க்குற சக்தி, பேசுகிற சக்தி, சிந்திக்கிற சக்தி, 4 சக்திகள் மட்டும் போயிட்டு கடவுள்கிட்ட முறையிடுது. என்ன தெரியுங்களா? நாங்கள் 4 பேரில் யார், அதாவது மூச்சு விடுற சக்தியை தவிர 4 சக்திகளும் போய் முறையிடுது. எங்கள் 4 பேருக்குள்ள யார் பெரியவன், நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும்னு. கடவுளுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னடாதுன்னு, எப்படி நீங்கள் நான் தீர்ப்பு சொல்ல முடியும் உங்களுக்கு அப்படின்றாராம். அதாவது கேட்குற சக்தி சொல்லுதான், நான் தானே பெரியவன், ஒரு பொருளை பார்த்தாலோ கேட்டாலோ வாங்கலோ பேசி தானே பண்ண முடியும், பேச்சு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது, நான் தான் பெரியவன் சண்டை போடுதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்க்குற சக்தி சொல்லுதான், கிடையவே கிடையாதுப்பா, நான் தான் பெரியவன். பார்க்குற சக்தி இருந்தாலும் அவனால் பேசவே முடியும், பொருளை கேட்க முடியும், கிடையவே கிடையாது, நான் தான் பெரியவங்க தான். 2 சக்திக்கு அப்புறம் அதாவது கேட்குற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லுதான் சிரிச்சுக்கிட்டே, கிடையவே கிடையாதுப்பா, கேட்குற சக்தி நான் தான் பெரியவன், யார் என்ன பேசினாலும் திட்டினாலும் காதில் கேட்டால் தானே ஒரு பொருளை வாங்கவோ பண்ணவோ முடியும், நான் தான் பெரியவன் அப்படிங்குதான். இதை 3 சொல்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு சிந்திக்கிறது சொல்லுதான், இவங்க 3 பேரில் சிந்திக்கணும், ஃபஸ்ட்டு அறிவு வேணும், சிந்திச்சாதான் ஒரு பொருளை கேட்கவோ பார்க்கவோ பேசவோ முடியும், சிந்திக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு 4 சண்டை போட்டுச்சான். கடவுள் என்ன சொன்னாராம், அப்பாப்பா உங்கள் சண்டை தாங்க முடியல, நீங்களே ஒரு முடிவுக்கு பேசிட்டு வாங்க அப்படின்னாலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மூச்சு விடுற சக்தி பெரும் மூச்சு விட்டுச்சான். என்ன நீ ஒன்றும் கேட்கலையா அப்படின்னாராம். அது பேசாமல் போயிடுச்சாங்க. நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்ட்டு கடவுள் போயிட்டாராம். உடனே இந்த பேசுகிற சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கா பேசி கேட்டதே வாங்கியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த பேசுகிற சக்தி இவனை விட்டு போயிடுச்சான். போன உடனே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை உயிருக்கு. அவனுக்கு பேச்சு இல்லைன்னா என்ன, கண் இருக்குல்ல, பார்வையால் பார்க்குறான், கேட்டு சையால் செஞ்சு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பார்க்குற சக்தி அவனை விட்டுட்டு போயிடுச்சான். அப்பயும் பெருசாக ஒன்றும் பாதிப்புலாம் இல்லைங்க. அந்த கேட்குற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேசுகிற சக்தி போயிடுச்சு, பார்க்குற சக்தி போயிடுச்சு, காதால் கேட்குற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக பாதிப்பு இல்லை. அதாவது காதால் எல்லாத்தையும் வாங்கி தடவி பார்த்து எல்லோரும் கேட்டு உதவி கேட்டு கொஞ்ச நாள் வாழுதுங்க. இதையெல்லாம் பார்த்து கேட்குற சக்தி அவனை விட்டு ஒரு நாள் போயிடுச்சுங்க. கடைசியாக இது 3 போனோம் சிந்திக்கிற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கொஞ்ச நாள் விட்டு விட்டு விலக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க. ஒன்று ஒன்றா விட்டு போனதும் இந்த மூச்சு விடுற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் இருக்குது. பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மூச்சு விடுற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலக ஆரம்பிக்குது. உடனே 4 சக்தியிலும் பயந்துருச்சிங்க. அடாடா என்னடா அது, இந்த மூச்சு விடுற சக்தி போயிடுச்சுன்னா நம்ம உயிர் வாழ முடியாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா ஓடி போய் அவங்க கூட சேர்ந்துருச்சான். சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிச்சான். ஐயோ நீ போயிடாத எங்களை விட்டுட்டு போயிடாத, மூச்சு விடுற சக்தி இல்லை, ஒன்றுமே கிடையாது உலகத்தில், நாங்களாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஆணவத்தால் ரொம்ப ஆணவம் பிடிச்சி நாங்களாம் பேசிட்டோம், மன்னிச்சிரு, பேசுகிற சக்தியோ கேட்குற சக்தியோ பார்க்குற சக்தியோ இல்லைனாலும் அந்த மூச்சு விடுற சக்தி தான் ரொம்ப பெருசுன்னு உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுன்னுச்சான். கடவுளுக்கு இப்போ தீர்ப்பு சொல்கிற வேலையே கிடையாதுங்க. ஏன்னா மனிதனுக்கு பெருசு என்னங்க, ஃபஸ்ட்டு நம்ம உயிர் வாழறதுக்கு மூச்சு வேணும். ஆனால் நம்மளாம் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே இந்த ஆணவத்தினால, நான் பெரிது நீ பெரிதுன்னு உலகத்தில் போட்டி பொறாமல் இப்படி தாங்க இருந்துட்டு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற இந்த 5 பொறிகளுமே நமக்கு சொந்தம் இல்லைங்க. மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை, ஒன்றுமேலே பேச்சு இல்லை, எதுவுமே கிடையாது. சொல்லுவாங்கல்ல மூச்சு இல்லை பேச்சு இல்லைன்னு, அதுமாரி தாங்க பேச்சு. அதாவது 5 பிள்ளைகள் ஒன்றா சேர்த்து இருந்தால்தான் எல்லாத்த விட பெரிய சக்தி இந்த மூச்சு விடுற சக்தி இல்லைங்களா. நம்ம அந்த மூச்சு விடுற சக்திக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது இல்லை. ஏன் தெரியுங்களா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க, தான தர்மங்கள் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற நல்ல காரணங்கள் வெளியவே தெரியாது பார்த்தீங்களா. அது போல தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த மூச்சு அவ்வளோ பெருசுங்க, நமக்கு அதோடைய அருமை யாருக்குமே தெரியறதில்லை. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், போட்டி பொறாமை
ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானா, நான் பெரியவனா, இந்த மூச்சிலனா என்ன இருக்குது? இதெல்லாம் பேச முடியுமா நம்மளால? எவ்வளோ இந்த உலகத்தில் நடக்குது இன்னைக்கு அநியாயங்கள், அக்கிரமங்கள் இல்லைங்களா? ஆணவங்கள், போட்டி தான், போட்டி பொறாமை. எப்பயுமே நீ பெருசு, நான் பெருசு, நான் எல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா? அது நமக்கு உடம்புல இருக்கிற உயிருக்கு தெரியும் இல்லைங்களா? உயிரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது இல்லாமல் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் உலகத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக போயிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறோம், எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க. விடிஞ்சா உலகமே இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த ஆணவங்கள் பிடித்து மனிதர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் இருக்குது. நம்ம அதெல்லாம் குறைச்சிக்கணும், எல்லாருமே குறைச்சிக்கணுங்க. ஏனென்றால் நம்ம வாழ்வது, நம்ம உயிரோடு இருக்கணுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.